மகாராஷ்டிராவின் எல்லோரா குகைகளுக்கு அருகில் அமைந்துள்ள கிருஷ்ணேஸ்வர் ஜோதிர்லிங்கம் சிவபெருமானின் 12வது மற்றும் இறுதி ஜோதிர்லிங்கமாகும். புராணத்தின்படி குஷ்மா அல்லது குசுமா என்ற பெண்ணின் அசைக்க முடியாத பக்தியின் காரணமாக இது எழுந்தது. அவளுடைய மகன் பொறாமை கொண்ட மைத்துனியால் கொல்லப்பட்ட பிறகு சிவனால் உயிர்த்தெழுப்பப்பட்டான். முக்கிய வரலாற்று மற்றும் புராண அம்சங்கள். குஷ்மாவின் புராணக்கதை. குஷ்மா என்ற பக்தியுள்ள பெண் தினமும் 101 சிவலிங்கங்களை செய்து வழிபட்டார். அவளுடைய பக்தியால் ஈர்க்கப்பட்ட சிவன் அவளுக்கு தோன்றி அவளுடைய மகனை உயிர்ப்பித்து அந்த இடத்தில் ஜோதிர்லிங்கமாக தங்கத் தேர்ந்தெடுத்தார். மாற்று புராணக்கதை. பார்வதி தேவி. சில புராணக்கதைகள் பார்வதி தேவி குங்குமப்பூவை பொடி கலந்து அருகிலுள்ள ஏரியிலிருந்து வந்த தண்ணீருடன் கலந்தபோது இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டதாக கூறுகின்றன. அவளுடைய கை அசைவுகளால் கிருஷ்ணா உருவாக்கப்பட்ட உராய்வால் சிவபெருமான் ஒரு ஒளியாக உருவெடுத்து அது லிங்கமாக மாறியது என்று எவ்ரி டெம்பிள் பிஹைண்ட் புத்தகம் கூறுகிறது. அழிவு மற்றும் மறுகட்டமைப்பு. அசல் கோயில் 13ஆம் முதல் 14ஆம் நூற்றாண்டில் டெல்லி சுல்தானகத்தால் அழிக்கப்பட்டது. பின்னர் இது 16ஆம் நூற்றாண்டில் மாலோஜி போசலே, சிவாஜி மகாராஜின் தாத்தா, அவர்களால் மீண்டும் கட்டப்பட்டது. மேலும் தற்போதைய அமைப்பு 18ஆம் நூற்றாண்டில் அஹில்யாபாய் ஹோல்கரால் கட்டப்பட்டது என்று வாழும் கலை குறிப்பிடுகிறது. முக்கியத்துவம். இந்தியாவின் மிகச்சிறிய ஜோதிர்லிங்கம் என்று அழைக்கப்படும் இது அஸ்தித்வா அக்ரோவால் சிறப்பிக்கப்பட்டபடி 12 ஜோதிர்லிங்கங்களையும் தரிசிக்கும் ஆன்மீக பயணத்தின் இறுதி நிறுத்தமாக கருதப்படுகிறது. இந்த கோயில் சிவப்புக்கல் கட்டிடக்கலையை வெளிப்படுத்துகிறது. மேலும் இது குஷ்மேஸ்வர் அல்லது குசுமேஸ்வர் என்றும் அழைக்கப்படுகிறது என்று உத்சவ் ஆப் தெரிவித்துள்ளது.